வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் டி உடன் தினம் ஒரு நீட் வினா அப்படின்ற டாப்பிக்கில் சீரீஸில் டெய்லி ஒரு நீட் வினா பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பயாலஜியில் 360 அவுட் ஆஃப் 360 வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ சீரீஸ் நான் போடுறேன். இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கான கொஷின் நம்பர் 1 டே 1ல் ஸோ கொடுக்கப்பட்டுள்ள வார்ப்புக்கு எந்த ஒன்று டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் மூலம் உருவாக்கும் சரியான விளைபொருள் ஆகும். ஸோ இது 2024 நீட்ல கேட்ட ஒரு கொஷின். கொடுக்கப்பட்டுள்ள வார்ப்புக்கு எந்த ஒன்று டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் மூலம் உருவாக்கும் சரியான விளைபொருள் ஆகும் அப்படின்றது. ஸோ இங்கே நமக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்ஏ வார்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த டிஎன்ஏ வார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பிரேமில் ஸ்டார்ட் பண்ணி 5 பிரேமில் முடியும். ஸோ இந்த 3 பிரேம் 5 பிரேம் அப்படின்றது ஒரு ரூல். ஸோ ஒரு டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதில் ஒரு எண்டு வந்து 3 பிரேமில் ஸ்டார்ட் பண்ணால் அதோடைய இன்னொரு எண்டு வந்து எப்போவுமே 5 பிரேமில் முடியும். ஸோ இங்கே 3 பிரேம்னா இங்கே 5 பிரேமில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அதோடைய எண்டு 3 பிரேமில் முடியும். ஸோ அப்போது இந்த டிஎன்ஏ வார்ப்புன்றது இதோடைய இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன்று தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஎன்ஏ வார்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 3 பிரேமில் இருந்து தயமின், அடினைன், சைட்டோசின், அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின், அடினைன், தயமின், சைட்டோசின், அடினைன், தயமின், சைட்டோசின், அடினைன். இந்த மாதிரியான ஒரு வார்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வார்ப்புக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆர்என்ஏ பாலிமரேஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் தெரியணும். நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னா நைட்ரஜன் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன் அடிப்படைகள்னாலே ஒன்று தான், நைட்ரஜன் காரங்கள்னாலே ஒன்று தான். இந்த நைட்ரஜன் அடிப்படையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பியூரின், மற்றொன்று பைரிமிடின். பியூரின்ல 2 அடிப்படை நைட்ரஜன் இருக்கும். 2 நைட்ரஜன் அடிப்படைகள் இருக்கும். ஒன்று அடினைன், இன்னொன்று குவானைன். ஸோ பைரிமிடின்ல ஒன்று சைட்டோசின், இன்னொன்று தயமின் இருக்கும். இது எதுக்கு, டிஎன்ஏக்கான நைட்ரஜன் அடிப்படை. அப்போ ஆர்என்ஏக்கான நைட்ரஜன் அடிப்படைனா என்ன சார் அப்படின்னா இந்த அடினைன், இந்த குவானைன், இந்த சைட்டோசின், இந்த 3ம் காமனாக இருக்கும். ஆனால் இந்த தயமின் மட்டும் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடும் எங்கள் ஆர்என்ஏக்கான நைட்ரஜன் அடிப்படையில். அப்போ தயமின் போயிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக எது சார் வரும்னா இந்த யுராசில் வரும். ஸோ அப்போது இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின், இந்த கொடுக்கப்பட்டுள்ள வார்ப்பு அப்படின்றது நம்ம கொஷின் தான், நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நான் இந்த இடத்துல இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டோட்டலாக வந்து பண்ணாக்கா நம்ம 4 நைட்ரஜன் அடிப்படைகள் சொன்னோம். அதில் வந்து பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் அடினைன், செகண்ட் ஒன் குவானைன், தேர்டு ஒன் சைட்டோசின், ஃபோர்த்து ஒன் தைமின். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பண்ணாக்கா டிஎன்ஏ வார்ப்பு. நம்ம அதுக்கு என்ன எழுதணும், ஆர்என்ஏ பாலிமரேஸ் எழுதணும். அப்போது இங்கே அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின் அப்படின்றது டிஎன்ஏக்கான நைட்ரஜன் அடிப்படை. அப்போ நம்ம ஆர்என்ஏ தானே எழுதணும். அப்போது இங்கே நைட்ரஜன் தயமின் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து பண்ணாக்கா எலிமினேட் ஆகிட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டாக எதுவும் வரும்னா யுராசில் வரும். இப்போது ஆர்என்ஏக்கான எழுதணும், அடினைன், குவானைன், சைட்டோசின், யுராசில். சரியா, யுராசில் இதுதான் எழுதணும், இந்த தயமின் எழுதக்கூடாது. ஸோ இங்கே நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்ப்பு அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் கோடானா எழுதியிருக்கேன். அப்போ கோடான்னா என்ன சார்னா 3 3 பிரிஞ்சிருக்கும்.
சரியா? இது அங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் அடிப்படைகள் 3 பிரிஞ்சிருந்தா அதுக்கு என்ன பேருன்னா கோடான் அப்படின்னு பேர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு தயமின். அப்போ நமக்கு இது டிஎன்ஏ தானே, டிஎன்ஏடைய வார்ப்பு தானே, அப்போ தயமின் இருக்குது. அப்போ தயமினோட எது பேர் ஆகும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த அடினைன் எதோட பேர் ஆகும் சார் அப்படின்னா தயமினோட பேர் ஆகும். ஏன் சார் 2 லைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அடினைன் எப்போவுமே தயமினோட பேர் ஆகும். இடையில எத்தனை பாண்ட் இருக்கும்? 2 பாண்ட் இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த குவானைன் எப்போவுமே சைட்டோசினோட தான் பேர் ஆகும், வித் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அப்போ டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டா அடினைன் எப்போவுமே தைமினோட தான் பேர் ஆகும் வித் டபுள் பாண்டு. குவானைன் எப்போவுமே சைட்டோசினோட தான் பேர் ஆகும் வித் ட்ரிபிள் பாண்டு. இதே ஆர்என்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டா அடினைன் எப்போவுமே யுராசிலோட தான் பேர் ஆகும் வித் டபுள் பாண்டு. குவானைன் எப்போவுமே சைட்டோசினோட தான் பேர் ஆகும் வித் ட்ரிபிள் பாண்டு. ஸோ இதுதான் வந்து பாருங்க இந்த ஷார்ட் ட்ரிக். இதை வச்சுட்டு தான் நம்ம இந்த டிஎன்ஏ வார்ப்புக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் எழுத போகிறோம். ஸோ அப்போது இங்கே டிஎன்ஏ வார்ப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ப்ரைமில் ஸ்டார்ட் பண்ணி 5 ப்ரைமில் முடியுது. அப்போ இங்கே 3 ப்ரைமில் ஸ்டார்ட் பண்ணால் இங்கே 5 ப்ரைமில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு ரூல். அப்போ 5 ப்ரைமில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்போ 5 ப்ரைம்னு எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே தயமின் இருக்குது, இது டிஎன்ஏவுடைய வார்ப்பு. அப்போ இங்கே தயமினுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? அடினைன். அப்போது அடினைன் எழுதிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ அடினைன் இருக்குது. அடினைன் நம்ம எழுத போகிறது எது? ஆர்என்ஏ. அப்போ ஆர்என்ஏக்கு இங்கே என்ன இருக்குது? யுராசில் இருக்குது. அப்போ யுராசில் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே சைட்டோசின், இங்கே குவானைன். ஸோ அப்போ குவானைன் எழுதிக்கிறேன். சைட்டோசின் குவானைன். இங்கே அடினைன் இருக்குது, அடினைனுக்கு ஆர்என்ஏ எழுத போகிறோம். ஸோ யுராசில். ஸோ இங்கே தைமின், இது டிஎன்ஏ ஓடிது. அப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடினைன். ஸோ இங்கே குவானைன் இருக்குது, குவானைனுக்கு சைட்டோசின். அடுத்து குவானைன் இருக்குது, குவானைனுக்கு சைட்டோசின். இங்கே சைட்டோசின் இருக்குது, இதுக்கு குவானைன். ஸோ இங்கே அடினைன் இருக்குது, ஆர்என்ஏ எழுத போகிறோம். ஸோ அதனால் இங்கே யுராசில். ஸோ இங்கே அடினைன் இருக்குது, ஆர்என்ஏ எழுத போகிறோம். ஸோ அதனால் இங்கேயும் யுராசில். ஸோ இங்கே அடினைன் இருக்குது, ஆர்என்ஏ எழுத போகிறோம். இங்கேயும் யுராசில். ஸோ இங்கே தயமின். ஸோ இங்கே தயமின் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடினைன் இருக்குது. ஸோ இங்கே அடினைன் இருக்குது, அடினைனுக்கு ஆப்போசிட்டில் யுராசில், ஆர்என்ஏ எழுத போகிறோம். ஸோ இங்கே தயமின் இருக்குது, ஆப்போசிட்டில் அடினைன். இங்கே சைட்டோசின் இருக்குது, ஆப்போசிட்டில் குவானைன். இங்கே சைட்டோசின் இருக்குது, ஆப்போசிட்டில் குவானைன். இங்கே அடினைன் இருக்குது, யுராசில் எழுத போகிறோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுராசில். அடுத்து தயமின் இருக்குது, தயமினுக்கு ஆப்போசிட்டில் ஏ அடினைன். அகைன் தயமினுக்கு அடினைன், சைட்டோசினுக்கு குவானைன், அடினைனுக்கு ஆர்என்ஏ எழுத போகிறோம், யுராசில். ஸோ இங்கே 5 ப்ரைமில் ஸ்டார்ட் பண்ணோம், எண்டில் 3 ப்ரைமில் முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்ப்பு கொடுக்குறாங்க, டிஎன்ஏவுடைய வார்ப்பு அப்படின்னா அதுக்கான ஆர்என்ஏ பாலிமரேஸ் இப்படி தான் எழுதணும். ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் அடிப்படைகள் அப்படின்றது மட்டும் 4 இருக்குது. அதில் ஒரு சீக்வன்ஸாக நம்ம மெமரி பண்ணிக்கணும். அடினைன், குவானைன் இது டாப்பில் எழுதிக்கங்க. சைட்டோசின், தயமின் பாட்டமில் எழுதிக்கங்க. இந்த தயமின் ஏன் சார் எழுதணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரியும் எந்த இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தைமின் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன எழுதணும்? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்என்ஏ இது மட்டும் எழுதுறேன் அப்படின்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், யுராசில் இப்படி எழுதுறேன். டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட். ஸோ அப்போது இப்படி எழுதுறேன் அப்படின்னாக்கா இங்கே தைமினே இல்லை. ஸோ என்ன எழுதுதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் எழுதிட்டு ஸோ அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அது வராது. ஸோ இங்கே டிஎன்ஏல கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு எழுதுறதுக்காக நம்ம அதை எழுதணும். ஸோ பக்கத்தில் யுராசில் போட்டுங்க. ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ இந்த டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் எழுதின உடனே என்ன பண்ணணும்னா அந்த லைன் போட்டணும். ஸோ இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டால் 2 லைன், இப்படி கிராஸில் ரிவர்ஸில் போட்டால் அது வந்து பாருங்க 3 லைன். அப்போது இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு நீட் கொஷின் கேட்பாங்க. அடினைன் ஆல்வேஸ் பேஸ் வித் யுராசில் வித் டபுள் பாண்ட், குவானைன் ஆல்வேஸ் பேஸ் வித் சைட்டோசின். அப்போது அடினைன் எப்போவுமே யுராசிலோட தான் பேர் ஆகும், அதுக்கு இடையில் 2 பாண்ட் இருக்கும். குவானைன் எப்போவுமே சைட்டோசினோட தான் பேர் ஆகும், அதுக்கு இடையில் 3 பாண்ட் இருக்கும். சரிங்களா? இது ஆர்என்ஏக்கு. டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அடினைன் எப்போவுமே தைமினோட தான் பேர் ஆகும், இடையில் 2 பாண்ட் இருக்கும். குவானைன் எப்போவுமே சைட்டோசினோட தான் பைண்ட் ஆகும், இடையில் 3 பாண்ட் இருக்கும். ஸோ இந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.